வேல் எடுத்துட்டு போறேன்னாரு. அவர் என்ன அருவாள் எடுத்துட்டு போறாரு? அடங்க மறு, அத்தி மீது, ஆளை வெட்டு, அவன் நக்கு, இதை புடுங்குண்டா சொன்னாரு. அவரு வேலை தூக்கிட்டு சாமியை பாக்குறேன்னு போனாரு. கைது பண்ணிங்க, அப்புறம் விட்டீங்க. என்ன கைது பண்ணி வைக்க முடியாது, ஏன்னா பல பேர் சட்டை கட்ட வேண்டி இருக்கும். உங்களுக்கு அது தெரியும். எடப்பாடிக்கும் பக்கு பக்குங்க, சொட்டா ஜெயக்குமாருக்கும் பக்கு பக்குங்க. பேட்டி வேகமா கொடுக்கலாம், பேட்டி காணாம போயிடும். இன்னும் திருமாவளவன், சீமானு, டேனியல் திருமுருகன், தோளாந்துருத்தி இவங்களை உருவனாத்தான் உங்களுக்கு சந்தோஷமா இருக்கா? எங்களை எல்லாம் பார்த்தா மனுஷனா தெரியலையா? தப்பாலாம் கணக்கு போட்டுறாதீங்க. எல்லாம் பகத்சிங் வரலாறு படிச்சுட்டு வந்தவங்க பூரா, வாஞ்சிநாதன் வகையரா பூரா போனா நாங்க மட்டும்தான் போவோம் இல்ல, ஆர்ஷ சுட்டு கொண்டுட்டு தான் சூசைட் பண்ணிக்கிறது. திருமாவளவனை போட்டுட்டு தான் ஒதுங்குவோம் ஒழிய பொட்டத்தனமா திருமாவளவனை பார்த்துட்டு ஒதுங்க மாட்டோம். அது என்னடா அது? திருமாவளவனுக்கு என்ன 7 கும்பம் முளைச்சிருக்கா? ஒரு ஜாதியை வச்சு மிரட்ட முடியாது. நீ என்ன ஜாதியா இருந்தா என்ன? நீ ஹிந்துவே இல்ல. துணிச்சல் இருந்தா, இன்னும் பச்சையா சொன்னா நீ ஆம்பளையா இருந்தா, சிதம்பரம் தொகுதி பாராளுமன்ற உறுப்பினர் பதவியை ராஜினாமா செய்துட்டு திருப்பி இறங்குறா பாப்போம். எஸ். ஸ்ரீதரன், நிறுவன தலைவர், இந்து மக்கள் கட்சி, அகில பாரத அனுமல் சேனா. சமீபத்தில் ஒரு 4-5 நாட்களுக்கு முன்பாக கோவையில் திரு வசந்த் என்பவருடைய அலுவலகத்தில் தனிப்பட்ட முறையில் நண்பர்களோடு பேசிய ஒரு பேச்சை தேவையில்லாமல் ஒரு நபர் அதை வீடியோ எடுத்து பொதுத்தளத்திலே விட்டு ஒரு பதட்டத்தை உருவாக்கியிருக்கிறார். எந்த தருணத்திலும் இந்து அமைப்புகளுக்கும் விடுதலை சிறுத்தைகளுக்கும் நேரடியான மோதல் என்பதோ பிரச்சனைகளோ வந்த வரலாறு இல்லை. ஏனென்று கேட்டால், ஒரு ஒடுக்கப்பட்ட சமுதாயத்தின் எழுச்சிக்காக போராடுகின்ற ஒரு தலைவரோடு நிச்சயமாக இந்து சமுதாய ஒற்றுமைக்காக பாடுபடும் எந்த தலைவரும் மோதலை உருவாக்குவதற்கு விரும்ப மாட்டார்கள். ஆரம்ப கட்டத்திலே விடுதலை சிறுத்தைகள் அமைப்பாக இருந்த காலத்திலே நான் பொதுக்கூட்டங்களுக்கு தென் மாவட்டங்களுக்கு செல்லும் வழியிலே அவருடைய பேச்சை கேட்டு நிறுத்தி, காரை நிறுத்தி கேட்டு வேந்திருக்கிறேன். மிகச்சிறந்த எழுச்சி பேச்சாளர், அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. சிறுத்தைகள் இருக்கக்கூடிய தலைவர்களையோ அல்லது அந்த அமைப்பில் இருக்கக்கூடிய பெண்களையோ அவர்கள் நடத்துகின்ற தொழில்களை பற்றியோ நான் பேசவே இல்லை, பேசிய வரலாறும் கிடையாது. அன்று பேசும்போது கூட நான் விடுதலை சிறுத்தை அமைப்பை பற்றியோ அதன் தலைவரை பற்றியோ கார்னர் செய்தெல்லாம் பேசவில்லை. நிச்சயமாக என்னுடைய நண்பர்கள் பல பேர் விடுதலை சிறுத்தையிலே மிகப்பெரிய அளவிலே பொறுப்பிலே இருக்கிறார்கள். நாங்கள் அவ்வப்போது நேரடியாக சந்தித்து எங்களுக்குள் பேசிக் கொள்கிறோம். எந்த கருத்து வேறுபாடும் எங்களுக்குள் இதுவரை வந்ததில்லை, இனியும் வராது. நான் ஏதாவது தவறாக பேசியிருந்தால் சிறுத்தையில் இருக்கக்கூடிய நிர்வாகிகளை பற்றியோ தலைவர்களை பற்றியோ அல்லது அவருடைய கொள்கைகளை பற்றியோ ஏதாவது நான் பேசியது அவர்கள் மனது புண்பற்றுப்பாயில் அதற்காக நான் பகிரங்கமாக வருத்தம் தெரிவித்துக் கொள்கிறேன். நான் எந்த பிரச்சனையும் யாரோடும் எந்த அமைப்போடும் ஈடுபட்டவன் அல்ல. ஆகவே தேவையில்லாமல் யாரோ ஒரு நபர் இது பிரச்சனை செய்ய வேண்டும் என்று முடிவெடுத்து தேவையில்லாமல் நான் ஒரு அரங்கத்திற்குள் நண்பர்களோடு பேசிய பேச்சை வீடியோ எடுத்து அதை தேவையில்லாமல் பொதுத்தளத்தில் விட்டிருக்கிறார். முதலில் அவருக்கு என் கண்டனத்தை தெரிவிக்கிறேன். தேவையில்லாமல் ஒரு பதட்டத்தை ஏற்படுத்துகிறார். அந்த பதட்டத்தை ஏற்படுத்தியதற்கு நானும் ஒரு காரணமாக இருந்ததற்காக வருத்தம் தெரிவிக்கிறேன். விடுதலை சிறுத்தை அனைத்து நண்பர்களும் வழக்கம் போல் நாம் சகோதரர்களாக பழகிக் கொள்வோம். மிக்க நன்றி, வணக்கம், மகிழ்ச்சி.